இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு பட்டியல். அதானி குழும முறைகேடு, மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் ஆயத்தம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூரில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் நாளை மறுதினம் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். கடலூர், விழுப்புரம் உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதுதான் தமது முழக்கம். முத்தமிழ் பேரவை விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆண்டுகளாக திமுக தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? தோல்வி குறித்த விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதில். ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் AI தொழில்நுட்பம் மூலம் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் உரை. ஜெயலலிதா போன்று EPS செயல்படுவதாக புகழும் வகையில் வடிவமைப்பு. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்சேரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே, நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். இரட்டை இலைதான் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் என கூறிய ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வராத காரணம் குறித்தும் மனம் திறந்தார். பணியில இருந்து அரசியலுக்கு நான் வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன், நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனை கேட்டா நாம வந்துட்டு அவ்வளவுதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து வந்து போட வேண்டியதுதான். விசிகவை ஆதவ் அர்ஜுனா 2ஆக உடைத்து விடுவாரோ என ஈஸ்வரன் சந்தேகம். கடவுள் நம்பிக்கை இல்லை என்றவர்கள் பழனியில் சாமி தரிசனம் செய்வதாகவும் திருமாவளவனை மறைமுகமாக விமர்சனம். ஜார்க்கண்டில் வரும் வியாழக்கிழமை முதலமைச்சராக பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். மகாராஷ்டிரா முதலமைச்சர் யார் என இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 9 நாட்களில் 6 லட்சம் பேர் சாமி தரிசனம். 41 கோடி ரூபாய் வருவாய் கிட்டியதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. புதுக்கோட்டையில் மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் 18,60,000 ரூபாய் முறைகேடு. 3 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளருக்கு நோட்டீஸ். உலக சாம்பியன்ஷிப் செஸ் தொடர் சிங்கப்பூரில் இன்று தொடக்கம். நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரனை எதிர்கொள்கிறார் தமிழ்நாடு கிராண்ட் மாஸ்டர் குகேஷ். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வெற்றி பாதையில் பயணிக்கும் இந்திய அணி. அதிரடியாக விளையாடிய ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி சதம் அடித்து அசத்தல். இஸ்ரேல் மீது ஒரே நாளில் 250 ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல். லெபனான் மீது குண்டுமழை பொழிந்து இஸ்ரேல் பதிலடி. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு இது. அந்த வகையில் முதலாவதாக அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இன்று கூடுகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ளது. 2 மாநில தேர்தல் நிறைவு, அதானி விவகாரம் உள்ளிட்ட பரபரப்பான சூழ்நிலையில் இன்று தொடங்கக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மணிப்பூர் வன்முறை மற்றும் அதானி லஞ்ச விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து அலுவல் ஆய்வு குழு முடிவு செய்யும் என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். அதானி குழும முறைகேடு குறித்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்காக டெல்லியில் மத்திய அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். திமுக சார்பில் TR பாலு, திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது எதிர்க்கட்சிகள் சார்பில் அதானி விவகாரம், விலைவாசி உயர்வு, மணிப்பூர் கலவரம், டெல்லியில் காற்று மாசுபாடு, வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. பல்வேறு திட்டங்களுக்காக இந்த இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்பது தேவை, அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல் நீட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது. முறையாக அந்த பிரச்சனை, மீனவர் பிரச்சனை நம்முடைய ஒன்றிய அரசு அணுகவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது பற்றி பாராளுமன்றத்தை 2 அவைகளில் பேச வைக்கிறோம். அதானி மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டில் மத்திய அரசு இன்னும் பதிலளிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக குரல் எழுப்புவோம் என்று திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா தெரிவித்தார். தமிழ் இனமும் தமிழ்நாடும் நிலைத்து நிற்க காரணம் தமிழ் மொழியின் வலிமையும் பண்பாட்டின் சிறப்பும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முத்தமிழ் பேரவையின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை ஒட்டி விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு கலைஞர் விருதை நடிகர் சத்யராஜுக்கு வழங்கினார். பன்மொழிகளிலும் 200 திரைப்படங்கள் நடித்துள்ள இவர் தமிழ் உணர்வு மிக்கவர். இவரின் கலைத்திறனை பாராட்டி இவருக்கு முத்தமிழ் பேரவையின் சார்பில் கலைஞர் விருதை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், கலைத்துறையில் இருந்து கொண்டே திராவிட இயக்க சிந்தனைகளை பரப்பி வருபவர் சத்யராஜ் என்று புகழாரம் சூட்டினார். அதில் குறிப்பாக இந்த ஆண்டு முதல் கலைஞருடைய விருது முதலாக இந்த முத்தமிழ் அமைப்பின் சார்பில் தரப்படுவது யாருக்கு என்று கேட்டால் புரட்சி தமிழன் நம்முடைய சத்யராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் மிக மிக தகுதி வாய்ந்தவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், அதை பெறுவதில் நான் பெருமைப்படுகிறேன், உங்களுக்கு வழங்குவதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதுதான் உண்மை. நடிகர் சத்யராஜ் பெரியாராகவே வாழ்ந்து வருபவர் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார்.